எங்கள் தொகுதி மேலே ஹெலிகாப்டர் பறக்குதுங்க. அந்த ஹெலிகாப்டர் ஓடுற டிரைவருக்கு சரியாக டிரைவிங் பண்ண தெரியுமான்னு தெரில. அவர்கிட்ட லைசன்ஸ் இருக்கான்னு தெரில. இந்த ஹெலிகாப்டர் புதுசாக படிச்சுன்னு தெரில. எந்த வருஷத்தில் இது கண்டுபிடிச்சாங்கன்னு தெரில. அதனால் நான் போய் செக் பண்ணுறேன் அப்படின்னு சொல்லிட்டு எஸ்எஸ் பாலாஜி அவர்கள் சொன்ன பதில் பெரும் அதிர்ச்சியாக இருக்குது. என்ன காரணம் அப்படின்னா, அந்த நிஷா என்கின்ற அந்த கம்பெனி ஏரோநாட்டிக்கல் கம்பெனி சிஓ அப்பாவுக்கிட்ட போய் சொல்லியிருக்காங்க, எங்களை ரொம்ப டார்ச்சர் பண்ணுறாங்க, தொல்லை பண்ணுறாங்க, எங்களை மாதம் மாதம் இவ்வளோ பணம் கொடுத்தே அவங்க கேட்குறாங்க அப்படின்னு சொல்லிட்டு எம்எல்ஏ, அதாவது எஸ்எஸ் பாலாஜி, பிசிக்கு சேர்ந்த எஸ்எஸ் பாலாஜி மீது ஒரு புகார் மனுவே சபாநாயகர் அப்பாவோட கொடுத்துருக்காங்க. என்னடா சொல்லி இன்னைக்கு ஒட்டுமொத்த மீடியா கூட கத்திக்கிட்டு கதறிக்கிட்டு இருக்கு. அடா பாவீங்களா, அத்திமீறு அடங்குமறு திமிரு என்பது இதுதானா என்று நம்ம பேசுறீங்க. எந்த ஊடகங்களாம் அவங்களுக்கு ஆதரவாகுது அந்த ஊடகம் கேட்குது, டேய் உங்களுக்கு தானே பேசிக்கிட்டு நீங்களோட எலெக்ஷன் டைமில் இப்படி எங்கள் மானத்தை வாங்குறீங்க, உங்களுக்காக நாங்கள் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு அவங்க கேட்டுட்டு இருக்காங்க. ஏன் சொல்ல வரேன்னா, ஒரு தப்பு நடக்குது, தவறு நடக்குது, தரையில் போகின்ற வாகனங்களே ரொம்ப கிட்டிகளை தான் பார்ப்பாங்க. அப்படி இருக்கும்போது வானத்தில் பறக்கக்கூடிய அந்த விமானத்துக்கு உண்மையாகவே பயம் ரூல்ஸ் இருக்கும். ஏன்னா சின்ன ஒரு தவறு செய்தாலும் இந்த கரணம் தப்புனால் மரணம் சொல்லுவாங்க, அந்த மாதிரி பெரிய ஆபத்தாயிடும். அதனால் அங்கே உள்ள அதிகாரிகள் அதை பலமுறை சோதனை பண்ணி பலமுறை குறுக்கு சரணம் பண்ணி தான் அது கொடுப்பாங்க. அப்படி இருக்கும் பொழுது இவர் போய் சொல்கிறான், சரிங்க நீங்கள் எங்கள் தொகுதி மேலே போகுது, எங்கள் மக்கள் அவ்வளோ இருக்குன்னு சொல்கிறாங்கன்னா நீங்கள் என்ன பண்ணிக்கணும், முதல் முறை போனீங்க, செக் பண்ணீங்க, சரியான பதில் இல்லை அப்படின்னா அடுத்து எங்கே போய்க்கணீங்க, அது எங்கே கொடுத்தாலும் அந்த ஆஃபீஸை போய் பேசிக்கணும். ஏன்னா நீங்கள் எம்எல்ஏ இருக்கிறீங்க, சாதாரண ஆள். இப்போ நான் சாதாரண ஆள், நான் போய் டக்குன்னு அந்த அதே பேச முடியாது. ஆனால் சார் நான் எம்எல்ஏ சார், எங்கள் ஊர் மேலே இந்த ஹெலிகாப்டர் பறக்குது, நீங்கள் முறையாக தந்தீங்களா அப்படின்னு சொல்லும்போது அவங்க கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஏன்னா எம்எல்ஏ, எந்த எம்எல்ஏ போய் எக்ஸ்எம்எல்ஏ சொன்னாலே பயப்படுவோம். அப்போ இருக்கும்போது கரண்டில் இருக்கிற எம்எல்ஏ ஆளுங்கட்சி எம்எல்ஏ அப்படி போனால் அந்த அதிகாரிகள் விளக்கம் தர மாட்டாங்களா, பார்க்க மாட்டாங்களா? அதெல்லாம் கிடையாது. நமக்கு டப்பு வேணும், பணம் வேணும். பிரியாணி கடையிலேருந்து கேக்கு கடையிலேருந்து எல்லாத்துக்கும் பணத்தை கேட்குது. அப்படி கேட்கலாம் அந்த கடையில் அடிச்சு நொறுக்குது. இதுதான் பொழப்பா வச்சுக்கிட்டு இந்த பிசிகா, குறிப்பாக இந்த திருமாவளவன் டீம். நீங்கள் அதெல்லாம் பேசி உடனே பேசுவானுங்க, எங்கள் நடிகை அடிச்சிட்டாங்க, நசுக்கிட்டாங்க, பிசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி 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 தமிழ்நாட்டில் எவ்வளோ குற்றச்செயல்கள் நடந்தாலும் இவங்க பக்கம் போகாத அளவுக்கு அது பார்த்துப்பாங்க. காரணம் ஒரே விஷயம், ஆதி திராவிடர் என்கின்ற அந்த விஷயத்துக்காக எல்லாமே இவங்க எந்த தப்பு செய்தாலும் அது அவங்க பக்கம் மீடியாக்களும் காமிக்காது, திராவிட கும்பங்கள் பேசாது, திமுக காலங்கள்லாம் பேசவே பேசாது, அமைதியாக இருக்கும், சைலண்டாக இருக்கும். அப்போ இவங்க சைலண்டாக இருக்கும்போது என்னன்னா மக்கள் தோணும், ஆமாம்ப்பா பாவம்பா அப்படின்னு சொல்லிட்டு மீண்டும் அவங்களை ஆதரிப்பாங்க, செய்வாங்க. ஆக மொத்தத்தில் இவர்கள் குற்றத்தையும் செய்ய மாட்டாங்க, கொலையே செய்ய மாட்டாங்க, தவறுகளே செய்ய மாட்டாங்கன்ற அளவுக்கு தான் இவங்க காமிச்சிருக்காங்க. ஸோ இந்த காலகட்டத்திலேயே இவங்க இந்த அளவுக்கு அட்டுழியும் மக்கும் பண்ணுறாங்கன்னா, ஊடகம் இல்லாத காலத்தில், பேப்பர் இல்லாத காலத்தில் எத்தனை பேர்கிட்ட இவங்க சினிமிசம் பண்ணி சீண்டி தவறாக நடந்து அவங்களை தட்டு கேட்கும்போது, ஐயோ எங்களை நசுக்கிட்டாங்க, எங்களை பிசிக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லி இவங்க தங்களை காப்பாற்றிருப்பாங்க. பொய்யான பீஸை மற்றவங்க கூட்டிருப்பாங்க என்பதை மக்கள் நீங்கள் தான் தெளிவுபடுத்திக்கணும், தெளிவாக்கி கொள்ள வேண்டும்.